மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ். இந்த மிஷன் இம்பாசிபிள் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா 1996 இருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் தொடர்ந்து வந்து அவங்க பல படங்களை வந்து மிஷன் இம்பாசிபிள்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கடைசி ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து அவருடைய வயசு வந்து அவர் வந்து மிஷன் இம்பாசிபிள்ல ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது அவரோட வயசு 33. இன்னைக்கு வந்து 63 வயசு ஆகுது. இன்னைக்கும் அதே பரபரப்போட அதே சுறுசுறுப்போட பல விஷயங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் வகையில வந்து செஞ்சிருக்காரு. இந்த மிஷன் இம்பாசிபிள் மிகப்பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு டாம் க்ரூஸ் மிகப்பெரிய ஒரு காரணம். டாம் க்ரூஸ்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள், அவருடைய படத்தை வந்து ரசிச்சு பார்க்கிற ரசிகர்களின் எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தது. இந்த படம் வெற்றிக்கும் அது மிகப்பெரிய ஒரு காரணம். பயங்கரமான ஒரு சுவாரஸ்யம், அவருடைய ஃபிட்னஸ், அவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபைனலா இந்த படத்துல என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு சின்ன நாட்டு இருக்கும் இல்லாம இதுலயும் ஒரு நாட்டு இருக்கு. ஏஐ மூலியமாக இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக டாம் க்ரூஸ் என்ன பண்றாரு? டாம் க்ரூஸ் வேற லெவலா ஒரு விஷயத்த பண்றாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிக்கும்படியாக இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1998 இருந்து 2025 வரைக்கும் வந்த அனைத்து மிஷன் இம்பாசிபிள் படத்துல இருந்து கோஇன்சிடென்ட்டா ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் ஆகுது. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மிஷன் இம்பாசிபிள பார்க்காதவங்க இனிமே உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் லாஸ்ட். தயவு செய்து போய் பாருங்க. வேற மாதிரி இருக்கு படம். வந்து ரசிக்கும்படியாக ஒரு திருப்தியான ஒரு ஃபயர் பேக்ட் ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் டாம்